எங்கள் வீட்டில் அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் இவர் கேட்டார், அம்மாவுக்கு எப்படி ஒரு கல்யாணம் பண்ண போகிறாங்கல்ல, ஏன் பாப்பா நானே மேரேஜ் பண்ணிக்கவா, நான் உனக்கு நல்ல அப்பாவா இருப்பேன், உனக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டாரு. அப்போ அவள் வந்து சிரிச்சுட்டு, சின்ன குழந்தை இல்லை அப்படி சிரிச்சுட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் வந்து அவங்கிட்ட சொல்லவே இல்லை, இவரும் என்கிட்ட சொல்லவே கிடையாது. அதுக்கப்புறம் தான் வந்து ரீசெண்டாக நடுவில் ஒரு வாட்டி சொல்லும் போது எங்கிட்ட அடி வாங்குவாங்க. நடுவில் வாங்கிட்டு வந்து சொன்னார் ஒரு வாட்டி, நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்தேன், இந்த மாதிரி நான் எனக்கு ஒரு எப்போ இல்லை ஒரு 5 years ஆகிடுச்சு, அது நடந்த 5 yearsக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் வந்து உனக்கு எப்படி அலைன்ஸ் பார்க்குறாங்கல்ல செல்வா, ஆக்சுவலி என்ன நேம் செல்வராணி, என்னோட ஸ்கூல் சர்டிஃபிகேட் நேம் செல்வா தான் கூப்பிடுவார். இந்த மாதிரி நான் மேரேஜ் பண்ணிக்குவா செல்வா அப்படின்னு சொன்னேன். அரேஞ்ச் ஆவடி பஸ் ஸ்டாண்டில் அடிச்சுட்டு வலின்னு அடிச்சுட்டு, ஃப்ரெண்டாக இருந்தால் ஃப்ரெண்டாக இருக்கணும், இது என்ன வார்த்தை, இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்புறம் வீட்டுக்கு போனோன்னா பாப்பாட்ட சொன்னேன், எதுவுமே பாப்பாட்ட மறைக்க மாட்டேன், எல்லாத்தையுமே சொல்லுவேன். பாப்பா கிட்ட நான் சொன்னேன், சந்தோஷம் அடிச்சுட்டு வந்துட்டேன். ஏன் மம்மி ஏன் அடிச்சிங்க, என்ன ஆச்சுங்க, இந்த மாதிரி வந்து துறைகள் தோறும் சாதனை படைத்து வெல்லும் தமிழ் பெண்கள். மாதரசிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் கலைஞர் உரிமை திட்டம் விரிவாக்கம்.